கர்த்தருக்கே மகிமை. ஆமேன். ஒரு வசனம் பாருங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, நீதியின் பாதையில தான் உயிர் இருக்கு. ஜீவனோட நம்ம வாழ முடியும். நீதியின் பாதையில நடந்தோம்னா நம்ம உயிரோட நல்லா வாழ முடியும். வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். எல்லா விதத்திலையும் பூரண வெற்றி. அதுதான் ஜீவன்னா அதுதான். உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம எல்லா விதத்திலையும் வெற்றியாளர்களா வாழணும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா வாழணும். அவர்கிட்ட பிரியமுள்ள பிள்ளைங்களா அவருடைய பிரியத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னாவே அதுதான், அதுல தான் பூரண வெற்றியே இருக்கு. தேவனே அவர்தான், கர்த்தர் தான். அவர்கிட்டயே நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம், அவரோட அன்பு பார்வைக்கே ஆளாயிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பூரண வெற்றி வேற எங்க இருக்கு? ஸோ எல்லா வெற்றியும் அதிலேயே அடங்கிருது. எல்லா வெற்றியும் அதிலேயே வந்துடும். ஸோ அந்த பூரண வெற்றியா நம்ம வாழ்றது, அதுக்கு பேர் தான் ஜீவன். அது எங்க இருக்கு அப்படின்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த நீதியின் பாதையில நம்ம வாழ்ந்தோம்னா இந்த பூரண வெற்றிங்கிற ஜீவன் இருக்கு, மரணம் இல்லை. சரி, அந்த நீதியின் பாதை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப நம்ம கர்த்தர் கர்த்தர் மேல நம்ம விசுவாசமா இருந்தோம், விசுவாசமா இருக்கிறோம், விசுவாச வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நீதி. ஸோ கர்த்தரை விசுவாசிக்கிறது தான் முக்கியம். ஒருவராகிய கர்த்தர் இருக்கிறாரு, அவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு. அவர் தான் நம்மை சிருஷ்டித்தார். கர்த்தர் தான் நம்மை பாவத்தில் விழுந்த மனித இனமாகிய நம்மை அவருடைய உயிரை கொடுத்து மீட்டார். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். அவர் தான் கர்த்தர் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோம்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, முற்றிலும் வெற்றியான வாழ்க்கை உண்டு. அதுக்கப்புறம் அவர் தான் நமக்கு ரட்சகர். அதுக்கப்புறம் நம்ம கூடவே ஆத்ம நேசராக நமக்கு துணையாக இருப்பவரும் அவரே. நம்மளை விட்டுட்டு அவர் எங்கேயோ இல்லை, நம்ம ஆத்மாவிலேயே தான் இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். ஆமா, நான் ஒரு மனுஷரு, என்னை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் இருக்காரு. அவர் தான் பாவத்தில் விழுந்த மனித இனமாகிய என்ன தான் உயிரை கொடுத்து மீட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கிறாரு, என் ஆத்மாக்குள்ளார தான் இருக்கிறாரு. கண்ணுக்கே தெரியாது, அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ளார தான் கண்ணுக்கே தெரியாத அந்த ஆண்டவரும் இருக்கிறாரு. அதனால அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் என்னோட தெய்வம். அவருக்கு பிரியமா வாழ்றது தான் என் கடமை. இந்த உலகத்தில் வேற எத்தனை கடமை இருந்தாலும், எத்தனை விஷயம் இருந்தாலும், நான் எத்தனை வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும், இது எல்லாத்தை விட எனக்கு முக்கியம், அது உயிர் மாதிரி முக்கியம் என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தருக்கு நான் விசுவாசியா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். கர்த்தரையே நான் பற்றி கொள்வேன். அவர் என்னை நேசிக்கிறாரு, அதனால நானும் அவரை நேசிக்கிறேன். எனக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் கர்த்தர்கிட்ட கேட்பேன். அப்புறம் கர்த்தருக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்லுவேன். அவருக்கு நன்றியுள்ள ஒரு ஆத்மாவா நான் வாழ்வேன் இந்த பூமியில. அவருக்கு நற்சாட்சியா நான் வாழ்வேன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய உண்மையுள்ள பிள்ளை நான். அவர் உண்மையுள்ள கர்த்தர், அவருக்கு உண்மையுள்ள பிள்ளை நான் அப்படின்னு சொல்லி நம்ம யார் இப்படியெல்லாம் நம்ம ஆத்மாவில் நம்ம விசுவாசிக்கிறோமோ கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தின்படியே வாழணும். நம்மக்கிட்ட ஏதாவது தவறான குணங்கள் இருந்தால் கூட அதை கர்த்தர்கிட்டயே கேட்கணும். ஆண்டவரே, இந்த தவறான குணங்கள் எல்லாம் சரி பண்ணுங்க, நல்ல குணங்களாக மாற்றுங்க, தவறான குணங்கள்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க, நல்ல குணங்களை எனக்கு தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறப்பவே நம்ம விசுவாசிக்கணும். நான் ஜெபிச்சிருக்கேன், அதனால கர்த்தர் எனக்கு நன்மைகளை தருவார், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு தேவையான நன்மைகளையும் கேட்கணும், நமக்கு தேவையான நல்ல குணங்களையும் கேட்கணும். நம்மளால நல்லவங்களா இருக்க முடியுதோ இல்லையோ, ஜெபிக்க முடியும் தானே, அது ஈஸி தானே. அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர் மேல நம்பிக்கையை வச்சிருக்கணும். நான் ஜெபிச்சிருக்கேன், அதனால அவர் என்னை நல்லவனா மாத்துவாரு, நல்ல ஒரு மனுஷரா என்னை அவர் மாத்துவாரு, அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையா என்னை அவர் மாத்துவாரு. என்னால சொந்தமா நல்ல குணமா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பாவ குணங்கள், பாவ செயல்கள் தான் எனக்கு வருது. ஆனா நான் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறது நிமித்தம் அவர் என்னை நீதிமானா மாற்றிடுவாரு. அப்புறம் நான் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையா வாழ்வேன். இந்த உலகத்துல முற்றிலும் வெற்றியான வாழ்க்கையை வாழ்வேன். அடுத்தது, இந்த உலகத்துல இறந்ததுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் இருக்குது. அப்ப கர்த்தர் என்னை உயிர்த்தெழ வைக்கும் பொழுதும் நான் வெற்றியான வாழ்க்கையை வாழ்வேன், நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம விசுவாசமா வாழணும், விசுவாச பாதையில வாழணும். இப்படி வாழ்ந்தோம்னா இந்த விசுவாசத்துக்கு பேர் தான் நீதி. ஆபிரகாமின் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ கர்த்தர் மேல அவர் விசுவாசமா இருந்தாரு, அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ நம்ம கர்த்தரையே பற்றி கொள்ளணும். கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம விசுவாசமா வாழணும். அப்படி நம்ம விசுவாசமா இருந்தோம்னா அப்ப நம்ம நீதி உள்ளவங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கும் விசுவாசம் தான் நீதியாக எண்ணப்படும். ஸோ நம்ம விசுவாசமா இருந்தோம்னா நம்ம நீதியா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஸோ இப்படி விசுவாசமா நம்ம விசுவாசம் என்கிற இந்த நீதியோடு வாழும் பொழுது நமக்கு ஜீவன் கிடைக்கும், வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும், இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். இந்த பாதையில மரணம் கிடையாது. மரணம்னா செத்து போறதும் ஒரு மரணம் தான், தோல்வி அடைகிறதுங்கிறதும் ஒரு மரணம் தான். எந்தவித மரணமும் நமக்கு கிடையாது. தோல்வி அடைய மாட்டோம், வெற்றியான வாழ்க்கை வாழ்வோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறதும் இதுக்கு தானே, வெற்றியான வாழ்க்கை வாழணும் எல்லா விஷயத்துலையும். இந்த பூமியில நான் யார் முன்னாடியும் வெக்கப்பட்டு போகக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். எல்லாத்துலேயும் பிழைக்கணும், நல்லா இருக்கணும், முன்னேற்றமா இருக்கணும், ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழணும். இப்படி தானே நம்ம நினைக்கிறோம். நம்முடைய ஆத்ம தாகம் இப்படி தானே இருக்கு. ஆனால் இந்த வெற்றியான வாழ்க்கைக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம், ஆசைப்படுவோம், உழைப்போம், என்னென்னமோ நம்மளால முடிஞ்ச காரியங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் அது முழுமையா வெற்றியை கொண்டு வரவே வராது. நம்ம எவ்வளோ முடியுதோ எவ்வளோ செஞ்சாலும் சரி, அந்த பாதையிலெல்லாம் வெற்றி கிடையாது, ஜீவன் கிடையாது, வெற்றிங்கிற ஜீவன் கிடையாது. விசுவாச பாதையில மட்டும்தான் அந்த வெற்றி இருக்கு. வேற எந்த பாதையிலையும் அந்த வெற்றி இருக்காது. நம்ம எவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய திறமைகளை வச்சு, நமக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு என்னதான் முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு தான் வரும், முழுமை அடையாது. ஒன்றில் வந்தால் இன்னொன்றில் போயிடும். ஸோ நம்ம எதிர்பார்க்கறது என்னது? முழுமையான வெற்றி. முழுமையான வெற்றி தான் ஜீவன். அப்படிப்பட்ட வெற்றியான வாழ்க்கை நமக்கு வேணும். மரணம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா முற்றிலும் வெற்றியான வாழ்க்கை நம்முடையதாகும்.
இப்போ அந்த வசனத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. கர்த்தருக்கே மகிமை. ஆமேன். ஹல்லேலூயா.